ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாலேஜ் கெய்னர்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர் சம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்துட்ருக்கோம். நம்ம பார்க்குற சம்ஸ் எல்லாமே ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் ரெட்டி அண்ட் மூர்த்தி புக்கில் இருக்கிற அதர் எக்ஸசைஸ் சம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தான் பார்த்துட்ருக்கோம். நம்ம இன்றைக்கி மெயினாக 27, 28, 29 இந்த 3 சம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப் டு 26th சம் வரைக்கும் இருக்கிற கொஷின்ஸோட சொல்யூஷன்ஸ் நான் வீடியோஸாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோஸை வாட்ச் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு 27th சம் பார்க்கலாம். பிரேம்நாத் அண்ட் ஜெய்சங்கர் were partners in a firm sharing profits and losses. Premnath 75% and Jaisankar 25%. Their balance sheet as on January 1, 2021 was as given below. Capitals of Premnath and Jaisankar: reserve funds, sundry creditors, plant, stock, sundry debtors, cash. They agreed to admit Sundari as a partner on the following terms: plant to be depreciated by 5%, stock to be increased to rupees 80,000, 10% of the reserve fund is to remain as a reserve for doubtful debts. A liability towards a creditor for rupees 1,000 is not recorded, which is to be brought into the books. Sundari is to get 1/3 share of the future profit, for which she is to pay an equal amount to her share in firm's goodwill valued at 3 years purchase of average profits of the last 4 years, which were 2017 rupees 50,000, 2018 rupees 80,000, 2019 loss rupees 10,000, 2020 rupees 40,000. You are required to give the profit and loss adjustment account and also opening balance sheet of the new firm. இந்த சம்மில் பிரேம்நாத் அண்ட் ஜெய்சங்கர்னு 2 பார்ட்னர் இருக்காங்க. அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் கொடுக்காம பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. பிரேம்நாத்துக்கு 75%, ஜெய்சங்கருக்கு 25%. இதை நீங்கள் ரேஷியோவை கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 3:1 அப்படின்னு ரேஷியோ வரும். அசஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் வந்து ரீவேல்யூ பண்ணியிருக்காங்க. சுந்தரி பார்த்திங்கன்னா ஃபியூச்சர் ப்ராஃபிட்ஸை 1/3 அப்படிங்கிற ஷேரில் அவங்க ஷேர் பண்ணுறாங்க. கேபிட்டல் குட்வில்காக அவங்க அமௌண்ட் கொண்டு வராங்க. ஆனால் அமௌண்ட் எவ்வளோன்னு கொடுக்கல, அதுக்கு பதிலாக ஃபைன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. என்ன மெத்தட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட். ஏன்னா அவங்களே ஆவரேஜ் ப்ராஃபிட் ஆஃப் தீன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடில் நம்ம ஃபைன் பண்ணணும். 3 வருஷத்துக்கு வந்து ப்ராஃபிட்டும் 1 வருஷத்துக்கு லாஸும் வந்திருக்கு. இப்போ இந்த சம்மில் பார்த்திங்கன்னா நியூ பார்ட்னர் வந்து கேபிட்டல் எவ்வளோ கொண்டு வராருன்னு கொடுக்கல. ஆனால் அதை நம்ம தான் வந்து கேல்குலேட் பண்ணணும். எப்படி கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். நியூ பார்ட்னரோட ஷேர் வந்து 1/3. ஓல்டு பார்ட்னர் ஷேர் அப்படிங்கிறது 1 - 1/3 போட்டோன்னா அவங்களுக்கு ரிமைனிங் ஷேர் 2/3 இருக்கும். ஸோ இந்த சம்மில் வந்து நியூ பார்ட்னரோட கேபிட்டல் கொடுக்கல. அந்த கேபிட்டல் வந்து ஃபைன் பண்ணணும். அந்த கேபிட்டல் எப்படி ஃபைன் பண்ணணும்னா நம்ம ஓல்டு பார்ட்னர்ஸோட அட்ஜஸ்டட் கேபிட்டல் இருந்தால் ஃபைன் பண்ண முடியும். அட்ஜஸ்டட் கேபிட்டல் அப்படிங்கிறது பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் நம்மளுக்கு வர்ற பேலன்ஸ் கேரி டவுன், அதாவது க்ளோசிங் பேலன்ஸ் தான் அட்ஜஸ்டட் கேபிட்டல். அந்த அட்ஜஸ்டட் கேபிட்டல் ஃபைன் பண்ணால் தான் நம்மளால் நியூ பார்ட்னரோட கேபிட்டல் எவ்வளோங்கிறதே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரீவால்யூஷன் அக்கௌண்ட், பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேபிட்டல் ஃபைன் பண்ணலாம். கேபிட்டல் ஃபைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சம்மில் குட்வில் அமௌண்ட் டைரெக்டாக கொடுக்கல. என்ன மெத்தடில் நம்ம கேல்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க, ஆவரேஜ் ப்ராஃபிட்னு. அப்போது குட்வில்க்கு ஃபார்முலா வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ்டு. ஆவரேஜ் ப்ராஃபிட்க்கு ஃபார்முலா டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். இங்கே வந்து டோட்டல் ப்ராஃபிட் அப்படிங்கிறது 50,000 + 80,000. இங்கே வந்து -10,000 ஏன்னா லாஸு, அதனால் -10,000 + 40,000 டிவைடட் பை 4. இங்கே கேட்கலாம், ஒரு வருஷம் லாஸ் வந்திருக்குல்ல, அப்போ ஏன் டிவைடட் பை 4 போடுறீங்க அப்படின்னா வெதர் ப்ராஃபிட் வருதோ லாஸ் வருதோ இங்கே எத்தனை வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்களோ அத்தனை வருஷத்தால் தான் நம்ம டிவைட் பண்ணணும். இப்போ டிவைட் பண்ணோம்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் 40,000. இப்போ நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் ஆவரேஜ் ப்ராஃபிட் 40,000. நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ் அவங்களே கொஷினில் 3 இயர்ஸ்னு கொடுத்துட்டாங்க. மல்டிப்ளை பண்ணால் 1,20,000. இதில் சுந்தரியோட குட்வில் அப்படிங்கிறது 1,20,000 குட்வில்ல 1/3 போட்டோம்னா 40,000 வரும். அப்போ சுந்தரியோட ஷேர் எவ்வளோனா 40,000. இப்போ ரீவால்யூஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளான்ட் வேல்யூ 5% டிப்ரிஷியேட் ஆகுது. அப்போ 2 பிளான்ட் அக்கௌண்ட், பிளான்ட்டோட வேல்யூ 1,60,000, 5% போட்டால் 8,000. ஸ்டாக்கோட வேல்யூ வந்து 80,000 சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு ஸ்டாக் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 70,000. அப்போது 80,000 - 70,000 போட்டால் 10,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ கிரெடிட் சைடு பை ஸ்டாக் அக்கௌண்ட் 10,000. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிசர்வ் ஃபண்டில் 10% வந்து டவுட்ஃபுல் டெப்ட்ஸ்க்காக மெயின்டைன் பண்ணுறாங்க. அது ரீவால்யூஷனில் வராது. அடுத்தது லைபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு 1,000 rupees இன்னும் ரெக்கார்ட் பண்ணலைன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ அதுவும் டெபிட் சைடு 2 லைபிலிட்டி அக்கௌண்ட் 1,000. அவ்வளோதான். இப்போ இதை ஆட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து ரீவால்யூவேஷனில் ப்ராஃபிட் 1,000 rupees வருது. இது பிரேம்நாத்துக்கும் ஜெய்சங்கருக்கும் ஷேர் பண்ணுறப்ப 3:1 அப்படிங்கிற ரேஷியோவில் ஷேர் பண்ணுறப்ப பிரேம்நாத்துக்கு 750, ஜெய்சங்கருக்கு 250 வரும். அடுத்தது வந்து பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டு.
பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து கிரெடிட் சைடு பை பேலன்ஸ் ப்ராட் டவுன். பிரேம்நாத்தோட கேபிட்டல் 1 lakh, ஜெய்சங்கர்து 80,000. அடுத்தது ரீவால்யூஷன் ப்ராஃபிட்டை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். பை ரீவால்யூஷன் அக்கௌண்ட் பிரேம்நாத்துக்கு 750, ஜெய்சங்கருக்கு 250. அடுத்தது குட்வில் பார்த்திங்கன்னா குட்வில் வந்து ஷேரு நியூ பார்ட்னரோட ஷேர் எவ்வளோனா 40,000. இதை வந்து இந்த பார்ட்னர்ஸ்க்கு நம்ம ஷேர் பண்ணுறோம் 3:1 அப்படிங்கிற ரேஷியோவில் ஷேர் பண்ணோன்னா பிரேம்நாத்துக்கு 30,000, ஜெய்சங்கருக்கு 10,000 வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் ஃபண்ட் கொடுத்துருக்காங்க. ரிசர்வ் ஃபண்ட் எவ்வளோனா டோட்டலாக 1 lakh. அதில் 10% வந்து டவுட்ஃபுல் டெட்ஸ்க்கான ரிசர்வை மெயின்டைன் பண்ணுறதுன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 1 lakhல 10% போட்டோம்னா 10,000 வரும். அப்போ 1 lakhல 10,000 லெஸ் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் 90,000. இதை வந்து பிரேம்நாத்துக்கும் ஜெய்சங்கருக்கும் நம்ம அவங்க ரேஷியோ 3:1 ரேஷியோ படி பிரித்தா பிரேம்நாத்துக்கு 67,500, ஜெய்சங்கருக்கு 22,500 வரும். இங்கே கொடுத்துருக்கிற இந்த கேஷ் அக்கௌண்ட்டை நம்ம இனிமேல் தான் ஃபைன் பண்ண போகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா அவ்வளோதான். இதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா பிரேம்நாத்துக்கு பேலன்ஸ் கேரி டவுன் 1,98,250, ஜெய்சங்கருக்கு 1,12,750 வரும். இப்போது இந்த அமௌண்ட்டு தான் இங்கே வந்து இந்த பேலன்ஸ் கேரி டவுன் அமௌண்ட்டு தான் நம்மளுக்கு வந்து அட்ஜஸ்டட் கேபிட்டல். அப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா கம்பைன்டு கேபிட்டல் ஆஃப் ஓல்டு பார்ட்னர்னு போட்டு பிரேம்நாத்துது 1,98,250, ஜெய்சங்கர்து 1,12,750 ஆட் பண்ணால் 3,11,000. இப்போ இங்கே என்ன அர்த்தம்னா ஃபேமோட இது வந்து 2 பார்ட்னரோட கேபிட்டல் தான். இப்போ ஃபேமோட டோட்டல் கேபிட்டல் அப்படிங்கிறது என்னென்னா 3,11,000 அப்படிங்கிறது நம்மளுக்கு 2 மடங்குக்கு, அதாவது 2 பேர்த்தோட தான் 2 மடங்குக்கு தான். அப்போது இன்டூ 3 டைம்ஸ்க்கு எவ்வளோ, 2 டைம்ஸ்க்கு 3,11,000, அப்போ 3 டைம்ஸ்க்கு எவ்வளோன்னு போட்டால் 4,66,500. அப்போ சுந்தரியோட கேபிட்டல் 4,66,500ல் 1/3 போட்டால் 1,55,500 வரும். அதுதான் சுந்தரியோட கேபிட்டல். அப்போ இங்கே வந்து கீழே லாஸ்ட்டாக பை கேஷ் அக்கௌண்ட் போட்டு சுந்தரிக்கு 1,55,500 வரும். அடுத்தது பேலன்ஸ் ஷீட்டு. ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் ஆசெட்டஸ் வந்து லைபிலிட்டி சைடு வந்து நம்ம கேபிட்டல் பிரேம்நாத், ஜெய்சங்கர், சுந்தரிக்கு இங்கே வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்டில் வந்து பேலன்ஸ் கேரி டவுனை போடணும். பிரேம்நாத், ஜெய்சங்கர், சங்கரிக்கு போட்டு ஆட் பண்ணிங்கன்னா டோட்டல் கேபிட்டல் 4,66,500. நெக்ஸ்ட்டு கிரெடிட்டாஸ் 80,000. அடுத்தது லைபிலிட்டி ஒன்று வந்து அவங்க ரெக்கார்ட் பண்ணலன்னு கொடுத்தாங்க, அதுவும் நம்மளுக்கு லைபிலிட்டி சைடு தான் வரும். அசட்ஸ் வந்து ரீவேல்யூ பண்ண வேல்யூஸை போடுங்க. பிளான்ட் வந்து டிப்ரிஷியேட் ஆகிருக்கு, டிப்ரிசியேஷன் போக 1,52,000. ஸ்டாக் அப்ரிஷியேட் ஆகிருக்கு 80,000. கேஷ் பார்த்திங்கன்னா 10,000 இருக்குது. அதில் சுந்தரியோட கேபிட்டல் 1,55,500. குட்வில் ஒரு 40,000 ஆட் பண்ணால் 2,05,500. டெட்டாஸில் வந்து ப்ரொவிஷன் போக 1,10,000 இருக்குது. அவ்வளோதான். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு பேலன்ஸ் ஷீட்டோட டோட்டல் பார்த்திங்கன்னா 5,47,500 வரும். இதுதான் பேலன்ஸ் ஷீட்டோட டோட்டல். இந்த சம்மில் வந்து கேபிட்டல் கொடுக்காம இருக்காங்க, நம்ம கேபிட்டல் வந்து ஃபைன் பண்ணோம். Next 28th sum. X and Y were partners sharing profits and losses in 7:3. Their balance sheet as at 31/12/2020 is as follows. Capital of XY, reserve, bank overdraft, sundry creditors, furniture, stock, sundry debtors, cash. On 1/1/2021, Z was admitted as a partner for 1/4 share of the future profits on following terms. Goodwill is valued at ₹20,000 and Z is to bring necessary amount in cash as premium of goodwill. 1/5 of the reserve is to be remained as provision against bad and doubtful debts. Stock is to be reduced by 40% and furniture is to be reduced to 40%. Excess to pay off the bank overdraft. Z is introduced ₹15,000 as a share of capital, to which amount the other partner's capital should have to be adjusted. Give journal entries, capital account and the balance sheet of the new firm. இப்போ இந்த சம்மில் குட்வில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டாக்கு, அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ரீவேல்யூ ஆகிறது கொடுத்துருக்காங்க. எக்ஸ் வந்து பேங்க் ஓவர் டிராஃப்டை பே பண்ணிடுறாரு. ஜெட்டோட கேபிட்டல் வந்து 15,000. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கேபிட்டல் டு விச் அமௌண்ட் த அதர் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஷால் ஹாவ் டு பி அட்ஜஸ்டட். அதாவது இந்த 15,000ங்கிறது ஜெட்டோட கேபிட்டல் தான். அப்போது இந்த ஜெட் கேபிட்டல் வந்து டோட்டல் கேபிட்டலை கண்டுபிடிச்சி அதில் மற்ற பார்ட்னர்ஸோட கேபிட்டல் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். அதுதான் ஷால் ஹாவ் டு பி அட்ஜஸ்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்னென்னா இங்கே 15,000 அப்படின்னு ஜெட்டோட கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு ஃபர்மோட டோட்டல் கேபிட்டல் கண்டுபிடிச்சி இவங்களோட நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ வச்சு மற்ற பார்ட்னருக்கு கேபிட்டல் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கண்டுபிடிச்சிக்கலாம். ஜெட்டோட ஷேர் எவ்வளோனா 1/4. அப்போ ரிமைனிங் ஷேருங்கிறது 1 - 1/4 போட்டால் 3/4. அப்போது எக்ஸோடது பார்த்திங்கன்னா ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 7/10 இன்டூ ரிமைனிங் ஷேர் 3/4 போட்டால் 21/40. அதே மாதிரி ஒய்யோட ஓல்டு ஷேர் வந்து 3. அப்போ 3/10 இன்டூ ரிமைனிங் ஷேர் 3/4 போட்டால் 6/40. ஜெட்டோடது 1/4 10/40 வரும். இப்போ நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ வந்து 21:6:10 வரும். இப்போ ஃபர்மோட டோட்டல் கேபிட்டல் அப்படிங்கிறது ஜெட்டோடது 15,000
இந்த 15,000 அப்படிங்கிறது அவரோட ஒரு மடங்குக்கு. அப்போ ஃபேமோட கேபிட்டல் அப்படிங்கிறது அந்த ஒரு மடங்கு மாதிரி 4 மடங்கு சேர்ந்தது தான் ஃபேமோட கேபிட்டல். அதனால தான் நான் இன்ட்டு 4 போட்டிருக்கேன். போட்டோன்னா 60,000 வரும். அப்போ எக்ஸோட கேபிட்டல் அப்படிங்கிறது இந்த 60,000ல் 21/40%, ஒய்க்கு 6/40, ஜெட்டுக்கு 10/40. போட்டோன்னா எக்ஸுக்கு 31,500, ஒய்க்கு 13,500, ஜெட்டுக்கு வந்து 15,000 வரும். இந்த சம்மில் ஜேர்னல் என்ட்ரி கேட்டிருக்காங்க. ஸோ ஜேர்னல் வந்து நம்ம ப்ரீவியஸ் சம்ஸ் நிறைய போட்டிருக்கோம். அதனால் நீங்கள் வந்து இந்த லெஜரை வச்சு ஜேர்னல் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்டாக்கோட வேல்யூ ரெடியூஸ் ஆகுது 40%. இப்போ 2 ஸ்டாக் அக்கௌண்ட் 25,000ல் 40% போட்டால் 10,000. அதே மாதிரி ஃபர்னிச்சர் 40% ரெடியூஸ் ஆகுது. 15,000ல் 40% போட்டால் 9,000. அவ்வளோதான். இது மட்டும்தான் இங்கே ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டில் வரும். இப்போ அட்ஜஸ்ட் பண்ணால் 19,000. இது வந்து லாஸு. இந்த லாஸை எக்ஸுக்கும் ஒய்க்கும் அவங்களோட ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 7:3ங்கிற ரேஷியோ படி பிரித்தோன்னா எக்ஸுக்கு வந்து 13,300, ஒய்க்கு 5,700. நெக்ஸ்ட்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு கேபிட்டல் அக்கௌண்ட்டோட ஓப்பனிங் பேலன்ஸ் பை பேலன்ஸ் ப்ராட் டவுன். எக்ஸுக்கு 25,000, ஒய்க்கு 25,000. அதே மாதிரி ஜெட்டோட கேபிட்டல் பை கேஷ் அக்கௌண்ட் 15,000. அடுத்தது ரிசர்வ் ஃபண்ட் இந்த சம்மில் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ரிசர்வ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 5,000. அதில் என்னென்னா 1/5 ரிசர்வ் வந்து அவங்க பேட் டெப்ஸாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்போ 5,000ல் 1/5 போட்டோன்னா 1,000 வரும். அப்போ 1,000 போக பேலன்ஸ் 4,000 எக்ஸுக்கும் ஒய்க்கும் நம்ம ஷேர் பண்ணணும். 2,800, 1,200 வரும். அடுத்தது எக்ஸ் வந்து பேங்க் ஓவர் டிராஃப்டை பே பண்ணுறேன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்கு கிரெடிட் சைடு பை பேங்க் அக்கௌண்ட் எக்ஸுக்கு மட்டும் 10,000. அடுத்தது குட்வில் பார்த்தீங்கன்னா குட்வில் எவ்வளோ உங்கள் கொஷினில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா டோட்டலாக வந்து 20,000. இதில் வந்து செட்டோட ஷேருங்கிறது 1/4. அப்போ 20,000 இன்ட்டு 1/4 போட்டோம்னா செட்டுக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 5,000. இந்த 5,000 நம்ம 7:3ங்கிற ரேஷியோ எப்படி பிரித்தா 3,500, 1,500. நெக்ஸ்ட்டு ரீவேல்யூவேஷன் லாஸ்க்கு 2 ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டுன்னு 13,300, 5,700. இப்போ இந்த சம்மிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கேபிட்டல் வந்து ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது ஜஸ்டோட கேபிட்டல் க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ நீங்கள் டைரெக்டாக 2 பேலன்ஸ் கேரி டவுனில் எக்ஸுக்கு 31,500, ஒய்க்கு 13,500, ஜெட்டுக்கு 15,000. எக்ஸுக்கு கிரெடிட் சைடு வந்திருக்கு 3,500, இது டெஃபிஷியன்சி. ஒய்க்கு டெபிட் சைடு வந்திருக்கு 3,500, அது வந்து சர்ப்ளஸ். ஸோ இது என்னென்னா அவங்களோட கேபிட்டலை விட அவங்க எக்ஸஸ் அமௌண்ட்டை வந்து ஃபேர்முக்காக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட்டு கேபிட்டல் வந்து XYZக்கு நம்ம ஆல்ரெடி பிரித்து போட்டிருக்கோம். அதாவது பேலன்ஸ் கேரி டவுன் அப்படின்னு இங்கே போட்டிருக்கோம் இல்லையா, இந்த அமௌண்ட்டை தான் நம்ம போடணும். டோட்டல் 60,000, கிரெடிட்டாஸ் 20,000, பேங்க் ஓவர் டிராஃப்ட்டு ரிசர்வும் நம்ம வந்து பார்ட்னர்ஸ் கொடுத்துட்டு, அதாவது பேங்க் ஓவர் டிராஃப்ட் எக்ஸ் பே பண்ணிட்டார், ரிசர்வை நம்ம ஷேர் பண்ணிட்டோம். அடுத்தது ஃபர்னிச்சர்லேருந்து டிப்ரிசியேஷன் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 40, அதாவது அசட்டோட வேல்யூ 40% ரெடியூஸ் ஆகுது. அப்போது லெஸ் பண்ணிங்கன்னா 6,000 வரும். கேஷில் கேபிட்டலை ஆட் பண்ணணும், அதே மாதிரி குட்வில்லையும் ஆட் பண்ணணும். ஒய்க்கு சர்ப்ளஸ் வந்திருக்கு, அதை ஆட் பண்ணுங்கள். எக்ஸுக்கு டெஃபிசிட் வந்திருக்கு, அதை லெஸ் பண்ணுங்கள். அப்போ அட்ஜஸ்ட் பண்ணால் 38,000. அடுத்து டேட்டாஸில் ப்ரொவிஷன் லெஸ் பண்ணால் 21,000, ஸ்டாக்கில் டிப்ரிசியேஷன் லெஸ் பண்ணால் 15,000. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா பேலன்ஸ் ஷீட்டோட டோட்டல் 80,000. Next 29th sum, S. Chandra and K. Jaya are partners in a firm sharing profits and losses as Chandra 75% and Jaya 25%. On 1st January 2021, their position was given below. Capital accounts Chandra and Jaya, sundry creditors, plant, stock, debtors, cash at bank. Selvi is now to join the partnership. She agrees to pay the partner ₹20,000 by way of goodwill and introduce half of the combined capital of the two existing partners after depreciation of plant and stock at 20% and 10% respectively, and raising a reserve for 10% against the sundry debtors. The new partner is allowed 1/4 share of the profits of the firm. You are required to record the above transaction in the books of the firm and give the resultant balance sheet of the new firm. இப்போ இந்த சம்மில் பார்த்திங்கன்னா சந்திரா அண்ட் ஜெயா அப்படின்னு 2 பார்ட்னர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து நியூவாக செல்விங்கிற பார்ட்னரை அட்மிட் பண்ணுறாங்க. செல்வி வந்து 20,000 குட்வில்காக கொண்டு வராங்க. கேபிட்டல் பார்த்திங்கன்னா கம்பைன்டு கேபிட்டல் ஓல்டு பார்ட்னர்ஸோட கேபிட்டலில் ஹாஃப் வந்து அவங்களோட கேபிட்டல்னு சொல்லியிருக்காங்க. அசட்ஸ் லைபிலிட்டிஸ் எல்லாமே ரீவேல்யூ பண்ணுறாங்க. கம்பைன்ட் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் கேரி டவுன் வரும். அந்த க்ளோசிங் பேலன்ஸ் தெரிஞ்சால் தான் கம்பைன்டு கேபிட்டல் நம்ம ஃபைன் பண்ண முடியும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டும் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்
அக்கௌண்ட்டும் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டில் பிளான்ட்டோட வேல்யூ பார்த்திங்கன்னா 20% ரெடியூஸ் ஆகுது. 40,000ல் 20% போட்டோம்னா 8,000. நெக்ஸ்ட் அதே மாதிரி ஸ்டாக்கோட வேல்யூ 10% ரெடியூஸ் ஆகுது. டூ ஸ்டாக் அக்கௌண்ட் 10,000ல் 10% போட்டால் 1,000. அடுத்தது ப்ரொவிஷன் பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணுறாங்க 10%. டூ ப்ரொவிஷன் ஃபார் டேட்டாஸ் அக்கௌண்ட் 30,000ல் 10% போட்டால் 3,000. இப்போ இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணால் லாஸ் வந்து 12,000 வரும். இதை வந்து சந்திராவுக்கும் ஜெயாவுக்கும் பிரித்தோன்னா 9,000 3,000 வரும். நெக்ஸ்ட் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் 50,000 சந்திராவுக்கு, ஜெயாவுக்கு 30,000 வரும். அடுத்தது கேஷ் அக்கௌண்ட் தான் நம்ம இனிமேல் தான் ஃபைன் பண்ண போகிறோம். அப்போ இந்த கேஷ் அப்படிங்கிறது நம்ம இப்போ வந்து போட மாட்டோம். அதே மாதிரி குட்வில் பார்த்திங்கன்னா எவ்வளோனா 20,000 கொண்டு வராங்க. அப்போ பை குட்வில் அக்கௌண்ட்டு இந்த 20,000 நம்ம 3:1 அதாவது 75% 25% பிரித்தோன்னா சிக்கு 16,000 ஜேக்கு 4,000 வரும். ரீவேல்யூவேஷன் லாஸ் டெபிட் சைடு டூ ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் சந்திராவுக்கு 9,000 ஜெயாவுக்கு 3,000. இப்போ இதை அட்ஜஸ்ட் பண்ணோன்னா கேபிட்டல் வந்து அதாவது க்ளோசிங் கேபிட்டல் சந்திராவுக்கு 57,000 ஜெயாவுக்கு 31,000 வரும். இப்போ இதை வச்சு தான் நம்ம செல்வியோட கேபிட்டல் வந்து ஃபைன் பண்ண போகிறோம். கேல்குலேஷன் ஆஃப் கேபிட்டலில் செல்வியோட கேபிட்டல் வந்து எக்ஸிஸ்டிங் பார்ட்னரோட கேபிட்டலில் ஹாஃப். அப்போது ஓல்டு பார்ட்னர்ஸோட கேபிட்டல் 57,000 + 31,000 ஆட் பண்ணால் 88,000. 88,000ல் ஹாஃப் போட்டோம்னா 44,000. இந்த 44,000 தான் வந்து நியூ பார்ட்னரோட கேபிட்டல். அப்போ கிரெடிட் சைடு பை கேஷ் அக்கௌண்ட்டில் 44,000. இப்போ இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணோன்னா சந்திராவுக்கு 57,000 ஜெயாவுக்கு 31,000 செல்விக்கு வந்து 44,000 வரும். நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட்டில் கேபிட்டலில் பார்த்திங்கன்னா சந்திரா, ஜெயா அண்ட் செல்வியோட கேபிட்டல் போடணும். அடுத்தது சன்ட்ரி கிரெடிட்டாஸு, தென் பிளான்ட் வந்து டிப்ரிஷியேஷன் லெஸ் பண்ணிவிட்டு 32,000. கேஷ் அட் பேங்க்கில் கேபிட்டல் குட்வில் ஆட் பண்ணோன்னா 84,000, டெட்டாஸ் 27,000, ஸ்டாக் 9,000. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 1,52,000 வரும். இப்போ நம்ம பார்த்த இந்த 3 சம்ஸுமே பார்த்தீங்கன்னா ரெடி அண்ட் மூர்த்தி புக்கில் இருக்கிற அதர் எக்ஸசைஸ் சம்ஸு எல்லாத்துலேயுமே நம்ம கேபிட்டல் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது அக்கௌண்ட்ஸ் பேப்பரோட சொல்யூஷன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் எனக்கு சென்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்யூஷன்ஸ்க்கு அனுப்புகிறேன். நம்ம நாலேஜ் கெய்னர்ஸ் அகாடமியில் 11th பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் அக்கௌண்ட்ஸ் அண்ட் இன்கம் டேக்ஸ் சப்ஜெக்ட்ஸ்க்கு டியூஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். அட் நாமினல் ஃபீ, ரொம்ப மினிமமான ஃபீயில் உங்களோட ஃப்ளெக்சிபிள் டைமுக்கு தான் இந்த டியூஷன் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணுறோம். ஆன்லைனில் இட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைனு. நீங்கள் டியூஷனில் ஜாயின் பண்ணணும், இல்லை டியூஷனை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நான் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.